ஏனென்றால் எடுத்து செய்திகளை படிச்சுப்பார். அல்லாஹு தாலா ஒரு ஹதீஸ் ஷரீஃப்களில் வருது, இன்னி அஹும்மு பி அதாபி ஹல்கி. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், நான் என் அடியார்களை அதாபு செய்ய, என் படைப்புகளை அதாபு செய்ய நாடுகிறேன். ஃபஅன்துரு இலா ஜுலசாயில் குர்ஆன். அந்த நேரத்தில் நான் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பவர்களின் பக்கம் பார்க்கிறேன். என்ன சொல்கிறான் அல்லாஹு தாலா? இன்று அன்பர்களே, நம்மிடத்தில் குர்ஆன் ஓதும் பழக்கங்கள் கம்மியாக போயிடுச்சு. அல்லாஹு தாலா என்ன சொல்வதா ஹதீஸ் ஷரீஃப்களில் ஹதீஸ குதுஸில வருது, என் அடியார்களை சில சமயத்தில் நான் அழித்து விடலாம் என்று கருதுகிறேன். ஃபஅன்துரு இலா ஜுலசாயில் குர்ஆன். குர்ஆன் ஓதக்கூடியவர்களின் பக்கம் நான் திரும்பி பார்க்கிறேன். உம்மாதில் மசாஜித், மஸ்ஜிதுகளை கட்டி பராமரித்து கொண்டு அதை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களின் பக்கமும் பார்க்கிறேன். வில்தானில் இஸ்லாம், இஸ்லாமிய குழந்தைகளின் பக்கமும் பார்க்கிறேன். என் கோபம் அமைதியாகி விடுகிறது என்பதாக அல்லாஹு தாலா சொன்னதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய முஅத்தா என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். என்றால் அன்பர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு பேணி பாதுகாத்து வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டும். இந்த அளவுக்கு வரலாற்று செய்திகளில் எழுதுகிறார்கள், அல்லாஹு தாலா ஒரு ஊர்ல அக்கிரமம் அதிகமாகி பாவ காரியங்கள் அதிகமாகி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிச்சு அல்லாஹு தாலா அந்த ஊரை அழிக்கும்படி உத்தரவிட்டான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த ஊரில் தன்னுடைய ஒரு ரெக்கையை கொண்டு வேகமாக அடித்தார்கள். அந்த ஊரில் நிலநடுக்கம் வந்துருச்சு, கடுமையான நிலநடுக்கம். மிக வேகமான முறையில் பூமி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாய் தொட்டில் இருந்த தன் குழந்தையை எடுத்து தன்னுடைய மடியில வச்சு, யா அல்லாஹ், இந்த குழந்தையின் பொருட்டால் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், எங்கள் ஊரார்களை நீ மன்னித்து விட அல்லாஹ் என்று சொன்னவுடன் அடுத்த அடி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கும் போது அல்லாஹ் நிறுத்த சொல்லிட்டான். ஜிப்ரைலே நிறுத்துங்க, அந்த தாயுடைய துவாவை நான் கபூல் செய்து கொண்டேன், 40 வருஷத்துக்கு அதாப தள்ளி போட்டேன் நான் அல்லாஹ். அன்பர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளை சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. ஒரு குழந்தையின் வசீலாவின் காரணத்தினால், அந்த குழந்தையின் பரக்கத்தின் காரணத்தினால் அல்லாஹ் அந்த ஊருக்கு இறங்கின அதாப 40 வருஷம் அல்லாஹ் தள்ளி போட்டான்னா, அந்த குழந்தைகளை நாம் எப்படி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விதத்தில் வளர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும் என்பது. நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் குழந்தையை வளர்ப்பு விஷயத்தில் சாதாரணமாக நடந்துவிடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காண்பித்தார்கள், உங்கள் குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால், இதா அஃப்ஸஹா உலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் நமக்கு என்ன ஆசையா இருக்கும்? என் பேரை சொல்லிடு, அம்மான்னு சொல்லிடு, அத்தான்னு சொல்லிடு, இது நமக்கு ஆசையா இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? இதா அஃப்ஸஹா உலாதுக்கும், உங்கள் குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் ஃபஅல்லிமூஹும் லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக் கொடுங்கங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பண்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க? அந்த குழந்தைகள் பேச ஆரம்பித்தாலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அன்பர்கள்,